வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர். சிக் ஷாம்பு ஹேர்ஃபால் கவலையா? சான்ஸே இல்ல. சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பு. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜனவரி 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆளுநர் உரையை முழுமையாக படிப்பார் என நம்புவதாகவும் பேட்டி. வருகிற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கூட்டியுள்ளார்கள். அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 176(1) படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை 9:30 மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார்கள். திமுக ஆட்சி மீது குற்றம் சாட்ட எதுவும் கிடைக்காமல் வயிற்றெரிச்சலில் புலம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு பொய் சொல்வது அழகல்ல எனவும் பேச்சு. சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வயிற்றெரிச்சல் காரணமா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் டெண்டர் விட்ட மத்திய அரசை கண்டிக்காமல் திமுக அரசு மீது குற்றம் சாட்டுகிறார் பழனிசாமி. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ஆதரித்ததே அதிமுக தான் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்ததே அதிமுக தான் என்ற செய்தியை நாங்க வெளியில வந்தபோது கேள்விப்பட்டோம். உடனே அதையும் அவர் மழுப்ப தொடங்கினார். மத்திய அரசை பார்த்து கீச்ச குரலில் கூட பேச முடியாத லட்சணத்தில் அதிமுக உள்ளதாக முதலமைச்சர் விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்ததாகவும் பேச்சு. எங்களை பார்த்து கத்தி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? என்ன, எதுக்கு பயம்? காரணம் என்ன? உங்க மடியில கணம். ஈரோடு மாநகராட்சி கோபி, அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100 கோடியில் சாலை மேம்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஈரோடு மக்கள் பயனடையும் வகையில் 7 புதிய திட்டங்களையும் அறிவித்தார். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தீர்மானம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் நிறைவேற்றம். மக்களவைத் தலைவர் இன்று வழங்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்க திட்டம். அம்பேத்கர் அவமரியாதை செய்யப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முடிவு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து டெல்லியில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அமித்ஷா பதவி விலக கோரி பிரியங்கா காந்தி, கனிமொழி, டி.ஆர். பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கம். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய அமித்ஷாவிற்கு கண்டனம். சென்னை சைதாப்பேட்டையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது. இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு விவகாரம். தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. நெல்லையில் நீதிமன்றம் முன் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம்.
வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையுடன் வாக்குவாதம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை தற்போது விசாரிக்க அவசியமில்லை. உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை வரும் 23ஆம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடையும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனவரி 15, 16ஆம் தேதிகளில் நடைபெறும் யுஜிசி நெட் தேர்வுகளை மாற்று தேதியில் நடத்த வேண்டும். மத்திய அரசின் தேர்வு முகமைகள் எப்போதுமே பொங்கலை குறிவைப்பது ஏன் என எம்பி சு வெங்கடேசன் கேள்வி. தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டம். அம்பேத்கரை அவமதித்ததாக எழுந்த சர்ச்சையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தல். மேட்டூர் அனல் மின் நிலைய நிலக்கரி குவியலில் சிக்கி 2 பேர் பரிதாப உயிரிழப்பு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை காவல்துறை மோட்டார் வாகன பிரிவு துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் சென்னை ஆயுதப்படை துணை ஆணையராக நியமனம். சென்னை ஆயுதப்படை துணை ஆணையராக இருந்த ஜெயகரன் மோட்டார் வாகன பிரிவு துணை ஆணையராக நியமனம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. பெண் வழக்கறிஞரை சமூக வலைதளங்களில் அவதூறாக விமர்சித்ததாக எழுந்த புகார். யூடியூபர் ரங்கராஜன் நரசிம்மன் மீது திருவல்லிக்கேணி காவல்துறை வழக்கு பதிவு. சென்னை அம்பத்தூர் பகுதியில் நள்ளிரவில் வடமாநிலத்தவர்கள் 5 பேர் மீது கத்தியால் தாக்குதல். கஞ்சா போதையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க தனிப்படை அமைப்பு. எண்ணூர் அத்திப்பட்டு இடையே உயர் மின்னழுத்த கேபிள் பழுது காரணமாக ரயில் சேவை பாதிப்பு. சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில் பாதையிலேயே நிறுத்தம். திருவள்ளூரில் லோகோ பைலட்டுக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டதால் சப்தகிரி விரைவு ரயில் நிறுத்தம். 45 நிமிடத்திற்கு மேலாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரிக்கு நீர்வரத்து 460 கன அடியிலிருந்து 550 கன அடியாக அதிகரிப்பு.
நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து வருவதாக தகவல். தேனி பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க 8வது நாளாக தடை விதிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்வு. சாதாரண பேருந்தில் 2 ரூபாய் முதல் 4 ரூபாயும், ஏசி பேருந்துகளில் 3 ரூபாய் முதல் 8 ரூபாய் வரையும் அதிகரிப்பு. விஜய் சேதுபதி சூரி நடிப்பில் உருவாகியுள்ள விடுதலை 2 திரைப்படம் வெளியானது. ரசிகர்கள் நல்ல வரவேற்பளிப்பதாக இயக்குநர் வெற்றிமாறன் பேட்டி. பார்க்கல, சும்மா போய் ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். பாப்பா தான் படம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னன்றது. இல்லை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நான் சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமாம், அவ்வளோ. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 56,320க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.